இல்ல விஜய் வந்து கண்டிப்பா கூட்டணிக்கு போமாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா, எடப்பாடிட்ட போய் பேசணும்னு அவசியம் இல்ல. அமித்ஷாட்ட போய் பார்த்துரலாமே. எடப்பாடி என்ன செய்ய முடியும் இப்போ? அதிகபட்சம். இப்போ சீட் ஷேரிங்க பொறுத்தவரைக்கும் அவரா முடிவெடுக்க முடியும் இன்னைக்கு. பண்ண முடியாது இன்னைக்கு. அமித்ஷா என்ன சொல்றாரோ அத கேட்க போறாரு எடப்பாடி. ஃபர்ஸ்ட்டு எலக்ஷன பொறுத்தவரைக்கும் அவர் தனித்து போட்டி, தன்னுடைய பலம் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. இவங்க எல்லாமே ஒரு மீடியாக்கள் எல்லாமே ஒரு உருவகப்படுத்திட்டே இருக்காங்க. திமுக ஜெயிச்சிரும்ங்கிறதுனால அவர் போய் பேச போற வாய்ப்பே இல்ல. 25 சீட்டு நம்ம முதல்ல சொன்னதுதான். 25, 30 சீட்டுக்காக கண்டிப்பா விஜய் அங்க போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்தா அப்படி அந்த கட்சி ஆரம்பித்ததே ஃபெயிலியர். தாவேகா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2026 தேர்தல் வந்து விஜய்ங்கிறதுடைய ஒரு புதிய வரவு தமிழ்நாடு அரசியல்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் அவருடைய வேல்யூ அதிகமாமே ஒழிய இப்போ வந்து இப்போ சாதாரணமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? வெளிப்படையாகவே ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டியிலேயே கூறிவிட்டார் அல்லவா? அப்போ அதிமுகங்கிற ஆப்ஷன் வந்து அவர் அப்பவே ஒரு கருத்துல வச்சுட்டு தானே இருந்திருக்காரு. மோடியை போய் பார்த்தாருங்க விஜய். யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மோடியை தான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்துருக்கோம்ல நம்ம. அவருக்கு ஏற்கனவே ஒரு லைன் இருந்திருக்கே, பிஜேபி லைன் இருந்ததுனால தான் போய் பார்த்தாரு அவர். அதனால மாற்று கருத்து கிடையாது. அதிமுக தான் திரும்பி போய் பேசிச்சு. அதனால தான் அடுத்த ஆப்ஷனுக்கு அதிமுக உடனே பிஜேபி கூப்பிட்டு அடுத்த இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பிஜேபி என்ன பண்ணுச்சு, கட்டாயப்படுத்தி எடப்பாடியை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிஞ்சாங்க. அதுதான். ஏன்னா எடப்பாடி வந்து இவரோட விஜயோட பேசிக்கிட்டு இருக்காருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திரு விஜய் அவர்களுக்கு இல்ல. திரு விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி. அவர் வந்து அதிமுகவுடன் வந்து கூட்டணி வைப்பதற்காகத்தான் வந்து அவர் அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்கா அமித்ஷா கூட்டணி ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ பிரச்சார கூட்டத்திலேயோ மோடி பிரச்சார கூட்டத்திலேயோ விஜய் போய் நிக்கணுமா வேணாமா? நின்றுதானே ஆகணும். ஆமா. அவர் எப்படி போய் என்ன பேசுவார் இனிமே? ஆன்டி இன்கம்பன்சிங்கிற மாதிரி, அதாவது அது என்ன அதிருப்தி வாக்குகளை முழுசா அள்ளணும்னு நினைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். அவ்வளவுதான். அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, அந்த வாக்குகள் நம்மளுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுதான். அதனாலதான் திமுகவே ஒரு ஏன்னா காரணம் ஆளுங்கட்சி, நீங்க அவங்கள விமர்சனம் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை அதிமுக தனித்து இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா முடிவெடுப்பாரு. அதனால மாற்றம் இல்லை. கண்டிப்பா அதிமுகவும் விஜயும் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தாவேகாவுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் முடிவெடுப்பான்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்கு, கேட்டது நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த செய்தி வந்து ஒரு நல்ல நீ ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கலவே ஒழிய அது சாத்தியத்துக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அலைபேசியில் வந்து பல நிமிடங்கள் வந்து பேசியதாக ஒரு தனியார் பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தாங்க. இது வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது. ஒரு தனியார் ஒரு பிரபல நாளிதழினுடைய ஒரு செய்தியினுடைய தரவுகளின்படி, அவங்களுடைய சர்வேனுடைய தரவுகளின்படி தாவேகா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. ஒரு சில சொற்ப எண்ணிக்கைகள் வேண்டுமானால் சீட்டுகளை வெல்ல முடியும். வாக்கை பிரிக்கக்கூடிய ஒரு இயந்திரமாகத்தான் தாவேகா இருக்கும் என்ற ஒரு தகவலும் வந்ததாகவும், அதை தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் தீவிர ஆலோசனைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், கூட்டணியை சேருவதற்கான ஒரு முன்னெடுப்புகளை திரு விஜய் எடுத்திருக்கிறார் என்ற ஒரு பல தகவல்கள் வந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. விஜய் அந்த மனோநிலையில் இருக்கிறாரா? தனித்து நம்ம நின்றோம் அப்படின்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கை மட்டும் பிரிச்சுட்டு நம்ம வந்து திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாரா திரு விஜய் அவர்கள்? அதிமுகவுடன் கூட்டணி என்பது வரக்கூடிய காலங்களிலே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல விஜய் வந்து கண்டிப்பா கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எடப்பாடிகிட்ட போய் பேசணும்னு அவசியம் இல்லை, அமித்ஷாட்ட போய் பார்த்துடலாமே. நீங்கள் வந்து அதில் பெரிய எடப்பாடி என்ன செய்ய முடியும் இப்போ? அதிகபட்சம் இப்போ சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் அவராக முடிவெடுக்க முடியும். இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறார் எடப்பாடி. கூட்டணி ஆட்சியில் பங்கு எல்லாமே அவங்க எடுக்கிற முடிவு தானே. எடப்பாடி என்ன நிலையில் இருக்கார்? அவர்
என்ன பேச போறாரு அவரால்? ம். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடிகிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இது தவறான தகவலாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து போட்டி தன்னுடைய பலம் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இவங்க எல்லாமே ஒரு மீடியாக்கள் எல்லாமே ஒரு உருவப்படுத்திட்டே இருக்காங்க. திமுக ஜெயிச்சிருங்கிறதுனால அவர் போய் பேச போற வாய்ப்பே இல்லை. 25 சீட்டு நம்ம முதல்ல சொன்னதான் 25 30 சீட்டுக்காக கண்டிப்பா விஜய் அங்க போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ம். அப்படி வந்தா அப்படி அந்த கட்சி ஆரம்பித்ததே ஃபெயிலியர். விஜய் அரசியலுக்கு வந்தது ஃபெயிலியர். மீண்டும் சினிமாவுக்கு போகிறது தான் அவர் சரியா இருக்கும். ம். அடுத்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு தான் முக்கியம் ஒழிய விஜய்க்கு கிடையாது. இந்த தேர்தலில் தோல்விங்கிறது யாருடைய தோல்வி? பெரிய தோல்வியா இருக்கும், எடப்பாடியோட தோல்வியா தான் இருக்கும். அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறி. இன்னும் ஏற்கனவே நீங்க வந்து சசிகலாவை ஒதுக்குனாரு, ஓபிஎஸ் ஒதுக்குனாரு. இப்ப பாருங்க எடப்பாடி வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கூட்டம் தெளிவா இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. அதனால் இந்த 2026 தோல்விங்கிறது விஜய்க்கான தோல்வின்னு சொல்ல முடியாது, எடப்பாடிக்கான தோல்வி தான். ம். ஆமா, அதனால அவரு வந்து கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், என்னன்னா அவர் போட்டியிட்டால் விஜய் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். மற்றபடி ஒரு சீட்டு கூட மீண்டும் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ம். ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் 2026 தேர்தல் வந்து விஜய்ங்கிறதுடைய ஒரு புதிய வரவு. அது தமிழ்நாடு அரசியலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் அவருடைய வேல்யூ அதிகமாகுமே ஒழிய இப்போ வந்து இப்போ சாதாரணமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க? ம். எந்த வேல்யூவும் தெரியாமல் நீங்களா உருவப்படுத்திக்கிட்டு என்ன பேசுவீங்க? எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க? இப்போ வந்து உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்டிப்பாக 40லேருந்து 50 சீட்டு கண்டிப்பாக இருந்துடும். அதுக்கு ஒரே காரணம் என்ன? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பிஜேபி தன்னுடைய வாக்கு விகிதம் எவ்வளோங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 12லேருந்து 16% வரைக்கும் அவங்க சில தொகுதிகளில் எடுத்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏடிஎம்கே பின் தள்ளிக்கிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வரதுனால தான் தைரியமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு, ம். எங்களுக்கு 50 சீட்டு வேணும். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு, பாதிக்கு பாதின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் சூழ்நிலை ஒழிய விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தனித்து தான் போட்டியிடுவார். ம். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. இப்போ ஆரம்பத்துல குறிப்பிட்டிருந்தீங்க, அமித்ஷாவிடமே பேசிடலாமே அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அப்போ அவங்க கொள்கை எதிரியா வந்து பிஜேபியை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அமித்ஷாவோட அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. மற்றொன்று, அஇஅதிமுகவுடன் அவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் வந்து கூட்டணிக்கு அமைப்பதற்கு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டிருந்தார். அந்த நிர்வாகிகள் தாவேகாவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அதற்காகத்தான் முற்பட்டார்கள் என்று சொல்லி வெளிப்படையாகவே ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டியிலேயே கூறிவிட்டார் அல்லவா? அப்போ அதிமுகங்கிற ஆப்ஷன் வந்து அவர் அப்பவே ஒரு கருத்துல வச்சுட்டு தானே இருந்திருக்காரு. மோடியை போய் பார்த்தாருங்க விஜய். யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மோடியை தான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்துருக்கோம்ல நம்ம. விஜய் போய் பார்த்துருக்காரு. போய் பார்த்தாரா இல்லையா மோடியை? அவருக்கு ஏற்கனவே ஒரு லைன் இருந்திருக்கே, பிஜேபி லைன் இருந்துறதுனால தான் போய் பார்த்தாரு அவர். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அதிமுக தான் திரும்பி போய் பேசிச்சு. யாரு? மிதுன் போய் பார்த்து பேசினாரு. ம். நான் முடிவெடுக்கிற மாதிரி சூழ்நிலையில இப்ப இல்லை, நாங்க வந்து டிசம்பர் ஆர் ஜனவரியில தான் முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லினாரு. அதனால தான் அடுத்த ஆப்ஷனுக்கு அதிமுக உடனே பிஜேபி கூப்பிட்டு அடுத்த இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பிஜேபி என்ன பண்ணுச்சு, கட்டாயப்படுத்தி எடப்பாடியை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிஞ்சாங்க. அதுதான். ஏன்னா எடப்பாடி வந்து இவரோட விஜயோட பேசிக்கிட்டு இருக்காருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் நடந்த விஷயங்களை விட விஜய் பேசல. புரியுதுங்களா? முழுக்க முழுக்க இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல யாருமே பேசலையே. யாரு? அதிமுக தான் சொல்லிட்டே இருக்கு. அவங்க தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, ம். விஜய் எங்களோட சேரணும் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் ஆனா தரப்புல விஜய் தரப்புல, தாவேகா தரப்புல வந்து அவங்களுடைய இந்த விமர்சனங்கள், அவங்களுடைய முழு அரசியலே வந்து ஆளும் திமுகவையும் பாஜக ஒரு பேரளவுலயும் தான் விமர்சனங்கள் பண்றாங்க. அதிமுக சைடுல இன்னும் வரைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அவங்கள்ட்ட வந்து கொள்கை நீடிச்சிட்டு இருக்கு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு 2 பேரையும். கொள்கை எதிரி, ஒரு அரசியல் எதிரின்னு ஆமா. பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு. ஆமா. இப்போ அதிமுகவை இங்க எதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கல.
திரு சீமானை போல ஏபிசிடி அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே இவங்க 4 பேரையுமே எதிர்க்கக்கூடிய அந்த துணிவு வந்து திரு விஜய் அவர்களுக்கு இல்ல. திரு விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி. அவர் வந்து அதிமுகவுடன் வந்து கூட்டணி வைப்பதற்காகத்தான் வந்து அவர் அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. திரு சீமான் அவர்கள் ஆ கொடநாடு கொள்ளை வழக்கு என்ன ஆச்சு? துப்பாக்கி சூடு என்ன ஆச்சு? இப்ப யார் அந்த சார்ன்னு கேட்கும்போது கூட திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த சார் கொடநாடுல இந்த கொலை நடந்துச்சு. அந்த சார் யாரு? அப்படின்னு கேட்கிறாரு. துணிவோட கேட்கிறாரு. அவரு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லன்ற மாரி இருக்காரு. இப்போ இந்த லாக்அப் டெத் விவகாரத்துல கூட திரு ஸ்டாலின் அவர்களே வந்து அவர் வந்து வாழ்த்துக்கள் குடுத்திருக்கிறாரு. மேலும் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த லாக்அப் மரணத்திற்கு ஏன் இன்னும் வரைக்கும் தீர்வு கிடைக்கலன்னு அதுலயும் அதிமுகவை தான் அட்டாக் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த தெளிவு திரு விஜய் அவர்களிடம் இல்லை. அப்போது விஜய் ஒரு இறுதி வரை ஒரு ஆப்ஷன் நமக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்குங்கிற ஒரு கருத்துல தானே வச்சிருக்கிறாரு. கொள்கை ரீதியான ஒரு பிஜேபியோட கூட்டணியோட வச்சு இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வச்சா ஒரே ஸ்டேஜ்ல ஏறுவாங்களா மாட்டாங்களா? ஏறுதானே ஆகணும். அப்புறம் இப்படி என்ன பண்ணுவாரு அவரு? கொள்கை ரீதியோட விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்கா அமித்ஷா கூட்டணி ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ பிரச்சார கூட்டத்திலேயோ மோடி பிரச்சார கூட்டத்திலேயோ விஜய் போய் நிக்கணுமா வேணாமா? நின்றுதானே ஆகணும். அவர் எப்படி போய் என்ன பேசுவார்? இனிமே கொள்கை எதிரின்னு சொன்ன ஒருத்தரை எப்படி அவர் என்ன பண்ணுவார்? அது சூசைடு. அதனால மாற்று கருத்தே கிடையாது. ஒரு திமுகவை எதிரி, எங்களுடைய எதிரி எதிரின்னு சொல்றதுக்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற மாதிரி, அதாவது என்ன அதிருப்தி வாக்குகளை முழுசா அள்ளணும்னு நினைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். அவ்வளவுதான். அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, அந்த வாக்குகள் நம்மளுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுதான். அதனாலதான் திமுகவே ஒரு, ஏன்னா காரணம் ஆளுங்கட்சி, நீங்க அவங்கள விமர்சனம் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. நீங்க செத்த பாம்புங்க அதிமுக பத்தி என்ன பேசுவீங்க திருப்பி திருப்பி? புரியுதுங்களா? பிஜேபி சொல்றாரு, சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. என்ன அந்த தேசிய கல்விக் கொள்கை விஷயத்த பேசினாரு, நேட்டு விஷயத்த பேசுறாரு, இப்பயும் பேசிட்டு இருக்காரு. இல்ல அதுல கூட டிஎம்கே தானே விமர்சனம் பண்றாரு. இல்ல அதுதான் சொல்றேன். பிஜேபி அவர் வந்து ஏங்க நீங்க தமிழ்நாடு அரசியல் பண்றாருங்க, தேசிய அரசியல் பண்ண போறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்க. இங்க பிஜேபிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். திமுக தான் பிரதான எதிர்கட்சி, பிரதான எதிரி அவருக்கு விஜய்க்கு வந்து திமுக தான். ஸோ அதனாலதான் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இதுல போய் ஏடிஎம்கேயோட சாப்பிட்டா இருக்கிறார். கண்டிப்பா தான் சொல்றேன். ஒருவேளை அதிமுக தனித்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா முடிவு எடுப்பாரு. அதுல மாற்றம் இல்லை. கண்டிப்பா அதிமுகவும் விஜயும் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல இப்படி ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதிமுக பாஜக கூட்டணி இப்ப தொண்டர்கள் மத்தியில ஜெல்லாகல, இன்னும் அது பொருந்தா கூட்டணியாக எலித்தாவல நட்பா தான் வந்து இருந்துட்டு இருக்குன்னு தானே நம்ம விமர்சையா நம்ம வெளியே பார்க்கும் போது இந்த தோற்றம் தானே தெரியுது சார். அப்ப எடப்பாடி ரிஸ்க் எடுப்பாரா? அப்புறம் விஜய் இது எடப்பாடி ரிஸ்க் எடுப்பாரா? அமித்ஷாவை ஏமாத்திடுவாரா? ஏமாத்திட்டு வெளியே போயிட முடியுமா? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி சீட் ஷேரிங்லாம் இருக்காது, ரொம்ப டஃப் பார்கெய்னர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுதான் சொல்லிக்கலாம். அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிக்க வாய்ப்பு இருக்கு. 7ஆம் தேதி டூர் போறாரு, திருப்பி அமித்ஷா வர போறாரு. 7ஆம் தேதி வராருன்னு சொல்றாங்க. 8ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி. அப்ப திருப்பியும் கேளுங்க, கூட்டணி ஆட்சியான்னு கேட்கட்டும், எடப்பாடி போய் பார்க்கட்டும். சொன்ன உடனே போயிருக்கணும் நம்ம டெல்லிக்கு. அவரு நேரம் எடப்பாடி போயிருக்கணுங்க டெல்லிக்கு. சார் நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது சரியா இருக்காது. என்ன கவர்மெண்ட் வரட்டும், நம்ம ஜெயிப்போம் புரியுதுங்களா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் முடிவு எடுக்கலாம் சார். இது கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து கட்சியில ஒரே பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது, எங்க தொண்டர்களும் ரொம்ப சரியா இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க பொதுவாக கேட்குறேன், என்ன சொல்லணும்? சொல்லணும்ல. அந்த கட்ஸ் எடப்பாடி இருக்கும். ஒரு போய் அமித்ஷாவை ஏமாத்திட்டு போய் கடைசி நேரத்தில் திருப்பி விஜயோட போய் கூட்டணி வச்சுருவாருன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அந்த தனியார் செய்தி நாளிதழ் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே, அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்த திரு விஜய் அவர்கள் அந்த உரிமையாளரிடமே வந்து சென்று ஆலோசித்ததாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக எடுக்கலாம், தாவேகாவினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் முடிவு எடுப்பான்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்கு, கேட்டது நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த செய்தி வந்து ஒரு நல்லா நீ ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கலவே ஒழிய அது சாத்தியத்துக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து அவருக்கு தெரியும், அவருடைய பலம் என்னன்னு தெரியாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போயிருக்காரு. என்ன கண்டிப்பா அவருக்கு தெரிந்த ஆட்கள், ஆபீசர்ஸ், எல்லா நண்பர்கள் எல்லாத்துட்டையும் பேசுவார். அவருடைய என்ன தாக்கம் அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒருவேளை கூட்டணி வைத்தால் பிஜேபியோட கூட்டணி, பிஜேபி கூட்டணி அப்படிதான் நம்ம சொல்லணும். அது அதிமுக எப்படி சொல்லுவீங்க? பிஜேபி கூட்டணியோட அவர் சேர்ந்தால் அவருடைய எதிர்காலம் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும்.
ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் அவர் ஏமாற மாட்டாருங்கிறது தான் என்னோட எண்ணம். எடப்பாடி போய் பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கான வாய்ப்புகளை வந்து விஜய் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அவரும் ஒரு முடிவில் இருக்காரு. நம்ம வந்து ஒரு பெரிய சக்தியாக வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜில் இருக்காரு. அதனால இப்போ வாய்ப்பு. அந்த நாளிதழினுடைய அந்த முடிவுகளில் கூட என்ன தரவுகள் சொல்லப்படுது அப்படின்னா, குறிப்பாக முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கிடைத்த வெற்றியை விட சற்று குறைவான ஒரு எண்ணிக்கைகளான வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. மேலும் திமுகவுக்கு ஒரு தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த முறை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இது இது வந்து இந்த சீன் குறிப்பா 2016ல எப்படி வந்து அதிமுகல வந்து அம்மையார் ஜெயலலிதா தனித்து நின்றாங்களோ, எதிரணியில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணி, மக்கள் நல கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் சீமான் இவர்கள் எல்லாம் நின்றார்களோ, அப்படி இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1.1% தான் திமுக கோட்டை விட்டுருச்சு. ஸோ அது போல இப்போ ஒரு டஃப் ஃபைட் வந்துரும். ஜஸ்ட் ஒரு 1 or 2% தான் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு நிகழ்வே ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு 2016 வந்து ரிப்பீட் பண்ணி சொல்றாங்களே, கருத்து திணிப்பு அது வந்து நீங்க கருத்து திணிப்பா தான் இருக்கும். நீங்க சொல்றதை பார்த்தா கருத்து திணிப்பு தெரியுது. ஏன்னா டிஎம்கேவுடைய ஒர்க் பெரிய லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்ம முதல்ல சொன்னோம். இந்த கூட்டணி ஆட்சி விஷயங்கள், கூட்டணி விஷயங்கள்லயே இன்னும் குழப்பத்தில் அதிமுக போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க ஒருங்கிணைவோம் வா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அவங்க இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு வீடா போய் 10 கேள்வி கேட்க போறாங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீட்டு தேவையா, ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ பணம் நம்ம கட்டுறோம், நம்மளுக்கு எவ்வளோ இந்தியா தருது, இது மத்திய அரசு எவ்வளோ நம்மளுக்கு தருது, இப்படிங்கிற கேள்விகளை ஆரம்பிச்சு 10 கேள்வி கேட்க போறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள ஆட்கள். அதே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியா வந்திருக்கா, உங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு 10 கேட்க போறாங்க. ஸோ ஒவ்வொரு வீடா போய் உள்ள குறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது திமுக. அதாவது இன்னும் 10 மாசம் இருக்கு, அதுல சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ அவங்க 200+ போயிட்டு இருக்கிற வந்து ஒரு சூழ்நிலையில் இந்த எலெக்ஷன் ஒர்க்கே பார்க்காத ஆரம்பிக்காத ஒரு விஷயம் யாரு, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. நீங்க சொல்லிட்டீங்க தொண்டர்களே என்ன சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அதுதான் சொல்றேன். பட் இன்னும் ஒன்றும் ஜிங்க் ஆகலை, 2 பேரும் ஆகலை. விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவருக்கு அரசியலே இது தேர்தலே புதுசு, என்ன பண்ண போறாருன்னே தெரியல அவருக்கு. என்ன இந்த ஒரு சூழ்நிலையில் டிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு ஓடி வந்துருச்சு, அடுத்த ரவுண்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து கணிப்பு மாதிரி எல்லாம் ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மீண்டும் ஆளுங்கட்சிக்கான வாய்ப்புகள் தான் தற்போதைய சூழ்நிலை. அதிமுக ஒரே ஒரு பெரிய அதிமுக பிஜேபி பெரிய பலம். அது என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், இடி அண்ட் இன்கம் டேக்ஸை வச்சு கடைசி நசிக்கிறலாம் திமுகன்னு ஒன்று. 2வது மிகப்பெரிய எதிர்ப்பு அலை திமுக ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தலை இருக்குன்னு அவங்க வந்து ஒரு உருவகப்படுத்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, அவங்களால எப்படி அதை பண்ண போறாங்க. நிச்சயமா சார், திரு விஜய் அவர்கள் சம்பந்தமான இந்த செய்தி எந்த அளவுக்கு நீங்க ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலே கிடையாது, அது அப்படி ஒரு நடப்பதற்கு சாத்தியமே கிடையாதுன்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு செய்ய போகிறார், அவர் விஜயை அணுகுவாரா, அப்படி விஜய் அரவணைத்து அந்த கூட்டணியை அமைத்தால் விஜயினுடைய எதிர்காலம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறீர்கள். 2016 மீண்டும் வந்து அது ரிப்பீட் ஆகாது, இது ஒரு கிளியரான ஒரு வெற்றி தான் ஆளும் அரசுக்கு இருக்குங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டே இருக்கிறது, 4 நாட்கள், இன்னும் சில மாதங்களே இருக்கின்றது. பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயந்தோம். நன்றி. நமது ஈ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.